டேஸ்ட் பண்ணலாம். எம்மி, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பின்னாடி ரெசிபிஸ் வரும் பாருங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஹே கைஸ், ஹலோ மக்களே, வணக்கம், நமஸ்காரம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஆடி 3வது வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு என்ன பிரசாதம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டேன்னா, இது நான் ட்ரெடிஷ்னலான ஆத்தென்டிக் ரெசிபியில இதை நான் பிளேலிஸ்ட்ல கொடுக்குறேன். அதே மாதிரி ஸ்வீட் அண்ட் பாயசம் பிளேலிஸ்ட்லயும் நான் கொடுக்குறேன். இன்னைக்கு திருப்புலானி பால் பாயசம் தான் பார்க்க போறேன். பெருமாள் அந்த கோயில்ல இப்பதான் இது பிரசாதமா கொடுப்பா. அதாவது திருப்புலானி பால் பாயசம். இது ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருப்புலானி பால் பாயசம் அதாவது தசரத காலத்துல, ராமாயண காலத்திலேயே தசரதர் குழந்தை இல்லாம இருந்தப்போ அங்க போய் கோயில்ல போய் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி குழந்தை வரம் வேண்டி பெருமாளை வேண்டின்றதாக இது ஐதீகம். இன்னைக்கும் அந்த கோயில்ல பிரசாதம் பால் பாயசம் கொடுக்குறா. குழந்தை இல்லாதவா அங்க போய் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டா குழந்தை பிறக்கும்ங்கிறது ரொம்ப நம்பிக்கையான மக்களிடையே, இது பாரம்பரியமா மக்களிடையே நம்பப்படுகிறது. இது 108 திவ்ய தேசங்கள்ல 44வது தேசம் இந்த திருப்புலானி தேசம். ஸோ இன்னைக்கு திருப்புலானி பால் பாயசம் தான். இது என்னன்னா பச்சரிசி வெல்லம் போட்டு பண்றது. இந்த பச்சரிசி என்ன பண்ணுவான்னா, சில பேர் எல்லாரும், அதாவது அந்த காலத்துல தசரத காலத்துல வெறும் அரிசியை போட்டு தான் பண்ணா. இப்போல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால, சீக்கிரமா ஃபாஸ்ட் ஃபுட் காலம்ங்கிறதுனால அவ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இந்த எவ்வளவு வேணுமோ அந்த அரிசியை ஊற வச்சு துணியா உணர்த்தி பிடிச்சா பிடிக்கணும் அந்த மாதிரி விட்டு குருணையா, ஈஸியா வேகிறதுக்கு குருணையா பண்ணிக்கோங்க. நான் அப்படி பண்ண போதில் ஒரே ஒரு குட்டி கப்பில் பச்சரிசியை போட்டு ஊற வச்சிருக்கேன். வெந்நீரை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஊறின்னு இருக்கு. அதை போட்டு டைரக்டா குக்கர்ல பால் வச்சு பண்ண போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இதுக்கு நான் இதுல குட்டி கப்பில் அரிசி விட்டுருக்கேன். அதே மாதிரி வெல்லம் இதுல நல்லா ஒரு ஃபுல் அதாவது ஒரு 1/2 டம்ளர் எடுத்துட்டேன்னா 3/4 வெல்லம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்வீட் வேணும், 1-1.25 போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த கப்பில் நல்ல ஒரு ஃபுல் கப்பு கொஞ்சம் கூட போட்டு நல்லா தண்ணி விட்டு இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வடிகட்டிட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம குக்கர்ல பாலை வச்சு அரிசியை வச்சு வைப்போம். நம்ம டைரக்டா குக்கர்ல பண்ணலாம். கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இப்போ அந்த அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டும் நம்ம போடலாம். இதில் ஒரு பரட்டிட்டும் 1 கப் பால் விடுறேன். இன்னொரு கப். இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு விசில் விட்டுட்டும் நம்ம டைரக்டா வெங்கல பாத்திரத்துல மாத்திட்டும். ஏன்னா இந்த அரிசி வேகணும் இல்லையா, அதனால அப்படி வைக்கிறேன் நான். நீங்க டைரக்டா கூட அங்கெல்லாம் கோயில்ல அப்படியே ஓப்பனாவே அப்படியே வைப்பா. இது டக்குன்னு நிமிஷமா ஆயிடும்ல. ஸோ அதனால இப்போ குங்குமப்பூ போடலாம். அப்படியே டைரக்டா பண்ணுவா. இங்க பாருங்க, குங்குமப்பூ போடலாம். அப்படியே அதுலயே கலர் மாதிரி சூப்பரா இருக்கும் பால் பாயசம். பாருங்க, இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் வெயிட்டை போட்டு ஒரு 2 விசில் விடுவோம். இது ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. நான் இந்த மில்க் தான் எடுத்துன்னு இருக்கேன். அதுலயே கொஞ்சமா தண்ணி விட்டு அதுல விட்டாச்சு. ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துட்டேன்னா சூப்பரா இருக்கும். நான் நார்மல் யூஸ் பண்ற பால்ல தான் எடுத்துன்னு இருக்கேன். இதுவே நல்லா திக்கா இருக்கும் பெங்களூர்ல இந்த பால். ஸோ அதனால நான் இதுவே எடுத்துன்னு இருக்கேன். நீங்க ஃபுல் க்ரீம் மில்க்கும் எடுத்துக்கலாம், சூப்பரா இருக்கும். நல்லா கொதிக்கிறது பாருங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்துன்னு இருக்கேன். இதுல ஒரு 2 டம்ளர் விட்டுருக்கேன். நல்லா கொதிக்கிறது. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு நல்லா கிளீனா வாஷ் பண்ணி இதுல எல்லாம் ஒன்றும் டஸ்ட் எல்லாம் இல்லாம பார்த்துக்கோங்க. நல்லா மூடிட்டு ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் விடுவோம். எவ்வளவு விசில் விடுறேன்னு சொல்றேன். அந்த பக்கம் குக்கர் வச்சிருக்கேன். இந்த பக்கம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வெங்கல உருளையில 1/2 லிட்டர் எடுத்திருந்தேன். இதுல ஒரு 2 டம்ளர் தான் விட்டுருக்கேன். இதுல மீதியை விட்டு நல்லா இதை சுண்டுவோம். அதையும் சேர்த்து வெல்லம் விட்டு, அங்க நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவா. வெல்லம், நாட்டு சக்கரை எது வேணா நீங்க போட்டுக்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா அப்படி பாஸ்மதி ரைஸ் மாதிரி இருக்கு பாருங்க.
இதை வந்து நீங்க வந்து வறுத்து பண்ணணுங்கிற அவசியமே, பொடி பண்ணி குருணை பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்படியே பண்ணலாம் பாருங்க. அப்படியே அந்த குங்குமப்பூ கலருக்கும் அதுக்கும் அம்பாளுக்கு நைவேத்தியம் அப்பப்பா செமையா இருக்கு. இப்ப நம்ம வந்து அந்த பால் காய்ச்சின்னு இருக்குல்ல, நம்ம இதை வந்து இதுல விட்டுடுவோம். சூப்பரா இருக்கு பாருங்க. சூப்பரா ரெடி ஆயிடுத்து பாருங்க. அடிபொலியாட்டம் இருக்கு பாருங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் வெள்ளத்தை வந்து நம்ம வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி இதுல விட்டுறலாம். ஒரு 5 to 10 minutes கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிறது பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணிடுவோம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அந்த கலரே சூப்பரா இருக்கு. ஒரு 5 minutes இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சிருக்கோம், அதையும் போட்டுடுவோம். லைட்டா பச்சை கற்பூரம், இதுதான் இந்த பிரசாதத்துக்குடைய அறிகுறி. அப்படியே அல்டிமேட்டா இருக்கும் இந்த பச்சை கற்பூரம் போட்டா. சூப்பரா இருக்கு பாருங்க. வெல்லம் வந்து நல்ல பாகு வெல்லம் இருக்கணும்ப்பா, அப்பதான் சூப்பரா இருக்கும் அந்த கலரே. இட்ஸ் ஓகே. நல்ல ஒரு 2 minutes கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம பவுல்ல மாத்திடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாயசம் ரெடி. இதை பவுல்ல மாத்திட்டு காமிக்கிறேன். சூப்பரா திருப்புலானி பால் பாயசம் ரெடி ஆயிடுது. கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. என்ன கைஸ், நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. அந்த அரோமாவே ரொம்ப நல்லா இருக்கு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இப்பவே நான் உங்களுக்கு சொல்றேன். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டோம். ஸோ இது கண்டிப்பா திருப்புலானி பால் பாயசம் ட்ரை பண்ணுங்க. ஆடி 3வது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து பால் பாயசம். அடுத்த ரெசிபி ஆடி 4வது வெள்ளிக்கிழமை என்ன பண்றேன் அப்படிங்கிறது அடுத்த ரெசிபியில பார்க்கலாம். போஜனத்துக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ பாய், தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். நடுவில் என்னால் வந்து வீடியோஸ் லாங் வீடியோ கொடுக்க முடியல, சில பர்சனல் காலத்தினால என்னால் கொடுக்க முடியல. ஸோ கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ பாய், தேங்க்யூ ஸோ மச்.